வணக்கம் அன்புறவுகளே. இப்போது இந்த ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். நம்ம வந்து நிறைய கூடைகள் போடுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபீட்னா என்ன, எப்படி அளக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ ஒரு சகோதரி வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நினச்சேன், நிறையா பேருமே இதை பற்றி நிறைய வந்து நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நான் இது வந்து அவங்களுக்கான வீடியோவாகவும் நிறைய பேர்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இங்கே 1 2 3 4 அப்படின்னு சொல்லி தெரியுதா? இப்படி தள்ளி தள்ளி இருக்கு இல்லையா? இது வந்து இன்ச்சஸ் கணக்கு. சரிங்களா? இது வந்து இன்ச்சஸ். இந்த பக்கம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இருக்குல்ல, இது வந்து சென்டிமீட்டர் கணக்கு. சரிங்களா? இது வந்து சென்டிமீட்டர், இது வந்து இன்ச்சஸ் கணக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கூடைக்கு நான் அளவு எடுக்கிறேன். அந்த கூடைக்கு நான் அளவு எடுக்கும்போது நான் வந்து இப்போது 4 அடி நான் எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு நியூவாக ஒரு கூடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். குட்டி கூடை தான். ஸோ வந்து நான் அளவு எடுக்கிறேன். அது அளவு எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து 1 அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? 1 அடி அப்படிங்கும்போது இப்போ இங்கேருந்து இந்த ஒயரை வந்து இங்கே வைக்கிறோம். இது வரைக்கும் வச்சோம்னா இது வந்து 1 அடி. ஓகேவா? ஒரு சிலருக்கு இப்போ நாங்கள் இப்போ அளவு எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதிலேருந்து வச்சுட்டு 1 2 இப்படி அப்படியே திருப்பிட்டு 2 3 4 5 அந்த மாதிரி அளவு எடுக்கணும். 5 அடினா இப்போ நீ இந்த மாதிரி எடுப்போம். இதில் வந்து 4.5 அப்படின்னு சொன்னாங்கன்னா, 4.5 5.5 அப்படின்னா அதுக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது 1 அடியாக வச்சுக்கிறோம். அப்போ 1/2 அடி எப்படி அளக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 இங்கே இருக்கு இல்லையா? இந்த இன்ச்சஸ் கணக்கில் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இந்த 6 வரைக்கும் 6 1லேருந்து 6 வரைக்கும் வச்சோம்னா இது வந்து நமக்கு 1/2 அடி. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஒரு கூடைக்கு 1 அடி எடுத்துக்கோங்க, 1 அடி எடுத்துகிட்டு 1.3 அப்படி எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3ஓட இப்படி நிறுத்தணும். இது வந்து 1.25 அடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த அடி அப்படிங்கிறது வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எழுதும்போது இவ்வளோ ஃபீட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இந்த கூடைக்கு வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு தெரியல, நான் இது வந்து புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த கூடைக்கு நான் எவ்வளோ, ஏன்னா என் ஒயர் வந்து கொஞ்சம் கெட்டியான ஒயரு. இந்த ஒயருமே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வரும். சரிங்களா? இது வந்து கெட்டியான ஒயருங்கிறதுனால இப்போ நான் ஒரு அளவு எடுக்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து நம்ம 1/2 அடி எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியல, எனக்கு ஸ்கேலை வச்சு எடுக்க முடியல, இப்படி மாற்றி மாற்றி எடுக்க முடியல, இப்படி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இங்கே பாருங்கள். இப்போ 1 அடி எடுத்துட்டோமா?